அன்னைக்கு நாக்பூர் காட்டுல ரொம்பவே ஜோரா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தாலும் தன்வி குருவி மட்டும் பெருசா ஒரு கிணறு தோண்டுறதுக்காக தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. அது ரொம்ப நாளாவே தொடர்ந்து தோண்டிக்கிட்டே இருந்ததை பார்த்துட்டு பறவைகள்லாம் மழைக்காலத்துல தோன்றதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு கேலி செஞ்சுக்கிட்டும் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா எதையுமே கண்டுக்காத தன்வி குருவி கிணற தோண்டி முடிச்சுது. இப்படியே பல நாட்கள் போக ஆரம்பிச்சுது. மழைக்காலம் முடிஞ்சு வெயில் காலம் ஆரம்பிச்சுது. எல்லா இடமும் ரொம்பவே வெயில் கொளுத்த ஆரம்பிச்சுது. பறவைகள்லாம் ரொம்பவே கஷ்டப்படவும் ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயோ, இந்த வெயில் காலம் தாங்கவே முடியல. என்னால இனிமே இந்த காட்டுல இருக்க முடியாதுப்பா. நான் பேசாம வேற எங்கேயாவது காட்டுக்கு போக போறேன். ஆமா, என்னாலையும் இனிமே இருக்க முடியாது காளி. நம்ம வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா வாழலாம். இந்த பறவைகள் மாதிரி நாம இனிமே கஷ்டப்படவே கூடாது. ஐயோ பறவைகளே, நம்ம காட்டை விட்டுட்டு நாம எங்க போறது? போய் தண்ணி குருவி கிட்ட உதவி கேட்போம். அதுகிட்ட தான் ஒரு பெரிய கிணறு இருக்குல்ல, அதுல போய் கேட்போம். தண்ணி குருவி மட்டும் அந்த தண்ணியை நமக்கு கொடுத்துட்டா இந்த கோடை காலத்தை நாம எப்படியாவது சமாளிச்சிடலாம். அதுக்கப்புறம் சீக்கிரமே மழை காலம் வந்துடும். அப்படி பேசிக்கிட்டே எல்லா பறவைகளுமே பறந்து போய் நம்ம தண்ணி குருவி வீட்டை சேர்ந்தாங்க. தண்ணி குருவி வீட்டுக்கு போயிட்டு எல்லா பறவைகளுமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருந்தாங்க. அட பறவைகளே, நீங்க என்ன இவ்வளவு வெயில்ல கஷ்டப்பட்டு என்ன பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க? தன்வி, உனக்கு ஏதாவது தண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றியா? நாங்க தண்ணி எடுக்கிற எல்லா இடமும் வெயில்ல வத்தி போச்சு. இந்த வெயில் காலத்தை எங்களால சமாளிக்கவே முடியல. தயவு செஞ்சு உன்னோட கிணத்துல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து உதவுனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா தன்வி, இந்த வெயில நாங்க ரொம்பவே கஷ்டப்படுறோம். எங்களுக்கு தண்ணி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த காட்டை விட்டு போகிறத தவிர வேற வழியே தெரியல. நீ தான் கொஞ்சம் உதவி செய்யணும். நான் கண்டிப்பா உதவி செய்யறேன் பறவைகளே. வாங்க, என்னோட கிணறு இருக்கிற இடத்துக்கு போய் உங்க ஆசை தீர தண்ணியை குடிச்சு சந்தோஷப்படுங்க. அப்படி சொல்லிட்டு எல்லா பறவைகளையுமே கூட்டிட்டு தன்வி குருவி தன்னோட கிணறு இருக்கிற இடத்துக்கு பறந்து போச்சு. அந்த கிணறு முழுக்கவே நிறைய தண்ணிகள் நிரம்பி இருந்துச்சு. அதை ஒரு வாளியில எடுத்ததும் பறவைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்துல நிறையவே வயிறு முட்டை தண்ணி குடிச்சாங்க. எல்லா பறவைகளுமே தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தன்வி குருவிக்கு ரொம்பவே மனசார நன்றி சொன்னாங்க. தண்ணியை குடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா ராணிக்காகவும் வீட்டுல வந்து புலம்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஏங்க, இந்த தன்வி குருவிக்கு அறிவே இல்லைங்க. இதுவே அந்த தண்ணி மட்டும் என்கிட்ட இருந்துருச்சுன்னா என்னோட யோசனையே வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த குருவி முட்டாளா இருக்குங்க. அட என்ன ராணி சொல்ற? அந்த குருவி மட்டும் நமக்கு தண்ணி தரலன்னா நாம இந்நேரம் இந்த காட்டை விட்டு போயிருப்போம். அப்படி இல்லைன்னா பசிலேயே செத்து போயிருப்போம். அது தண்ணி கொடுத்ததை பத்தி நான் எதுவுமே சொல்லலைங்க. இதுவே அந்த தண்ணி மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இந்த பறவைகளுக்கு எல்லாம் காசுக்கு வித்து பணக்காரியா இருப்பேன். அட, இந்த யோசனை கூட நல்லா இருக்குதே ராணி. ஆமா, நம்ம மட்டும் அந்த தண்ணிய இந்த காட்டுல வித்து இருந்தோம் அப்படின்னா நாம தான் இந்த காட்டுலயே ரொம்பவே பணக்காரங்களா இருந்திருப்போம். ஆமாங்க, எனக்கு ஒரு யோசனை தோணுது. அந்த பறவையை மட்டும் இங்கிருந்து நம்ம எப்படியாவது பத்தி விட்டுட்டோம்னா அந்த தண்ணியை நாம எடுத்துக்கலாம். அந்த குருவிய ஒரு பாலடைஞ்ச கிணத்து பக்கத்தை வர சொல்லி அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டு அது இந்த காட்டை விட்டே போயிருச்சு, நம்ம ஏமாத்தலாங்க. அப்படி ரெண்டு பறவைகளுமே ராத்திரி ஆகுற வரைக்குமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி ஆனதுமே ராணிக்காகவும் தன்வி குருவியோட வீட்டுக்கு போய் உதவி கேட்டுச்சு. தன்வி, காளிக்காகவும் ஒரு உணவு தேடி போகும்போது ஒரு பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள போய் விழுந்துட்டாரு. நீ தான் எனக்கு எப்படியாவது அவரை காப்பாத்தி கொடுக்கணும். அதனாலதான் இந்த ராத்திரி உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு தானே இந்த இடத்த பத்தி நல்லா தெரியும், வா போகலாம். ஐயோ ராணி அக்கா, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க. நான் எப்படியாவது காளி என்னன்னா காப்பாத்தி உங்க கூட சேர்த்து வச்சிடுறேன். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரெண்டு பறவைகளுமே சேர்ந்து அந்த பாலடைஞ்ச கிணற நோக்கி பறந்து போக ஆரம்பிச்சாங்க. ரொம்ப இருட்டா இருக்கவே அந்த பாலடைஞ்ச கிணறு பக்கத்துல வந்துட்டாங்க. தன்வி, இந்த கிணத்துக்குள்ளதான் காளி விழுந்துட்டாரு. நீ எப்படியாவது அவரை எனக்கு காப்பாத்தி கொடுத்துரு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க ராணி அக்கா. நான் எப்படியாவது காளி என்னன்னா காப்பாத்திட்டு தான் நாம 3 பேரும் சேர்ந்து இந்த காட்டுல இருந்து போவோம். நீங்க எதுக்கும் பயப்படாம தைரியமா இருங்க. அப்படி ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்பக்கமா ஒளிஞ்சிருந்த காளிக்காகம் வந்து தன்வி குருவிய உதைச்சு கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருச்சு. இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காத தன்வி குருவியோ ரொம்பவே பயத்தோட அந்த கிணத்துக்குள்ள விழ ஆரம்பிச்சுது. காளி, இனிமே இந்த தன்வி குருவியோட தொல்லை நமக்கு இல்ல. வாங்க காட்டுக்குள்ள போய் தன்வி குருவி இந்த காடை விட்டே போயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். அப்படி சொல்லிட்டு அந்த பறவைகள் அங்கிருந்து போயிருச்சு. ஆனா உள்ள விழுந்த தன்வி குருவியோ
காளி அண்ணா, ராணி அக்கா, ஏன் என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டீங்க? என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க அக்கா. ப்ளீஸ், இந்த கிணறு ரொம்ப இருட்டா இருக்கு, என்ன காப்பாத்துங்க. அப்படி கத்திக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கமா வந்த ஆசிப்புறா அந்த சத்தத்தை கேட்டுச்சு. இந்த கிணத்துக்குள்ள யாராவது இருக்கீங்களா? யார் இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களோட பேரு என்னன்னு சொல்லுங்க. புறா அண்ணா, நான் தன்வி குருவி. என்ன அந்த ராணிக்காகவும் காளிக்காகவும் தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க. என்னை எப்படியாவது வெளியே எடுத்துருங்க அண்ணா. இந்த கிணறு ரொம்ப குளிராவும் இருட்டாவும் இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. ஐயோ குருவியே, அந்த காகங்கள் இப்படி பண்ணிருச்சா? இரு, உன்னை நான் எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுறேன். நான் போய் உன்னை தூக்குறதுக்காக கயிறு எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லிட்டு போன ஆசிப்புறா கயிறை எடுத்துக்கொண்டு கிணத்துக்குள்ள போட ஆரம்பிச்சுது. கயிறை பிடிச்ச தன்வி குருவியும் மெதுவா வெளியே வரவும் ஆரம்பிச்சு வெளியேவும் வந்துருச்சு. வெளியே வந்த தன்விக்குருவி புறாணனுக்கு நன்றி சொல்லிச்சு. தன்விக்குருவி, நீ எதுக்காக இந்த காட்டுக்குள்ள, அதுவும் இந்த பாலடைஞ்ச கிணத்துக்குள்ள வந்து விழுந்த? அந்த காகங்கள் உன்னை எதுக்காக இந்த கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுச்சு? இங்க என்னதான் நடக்குது, எனக்கு கொஞ்சம் சொல்றியா? அப்படி ஆசிப்புறா கேட்டதுமே தன்விக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிச்சு. அந்த காகங்களோட மோசமான திட்டத்தை பத்தியுமே சொல்லிச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆசிப்புறா அந்த காட்டுக்குள்ள இருக்க பறவைகள் கிட்ட போய் சொன்னதுமே அந்த காகங்களை பறவைகள் எல்லோருமே சேர்ந்து ரொம்பவே வெளுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த காட்டை விட்டு அந்த காகங்கள் ஓடியே போயிருச்சு.